இல்லை என்று சொல்லல. காரைக்குடியை பொறுத்தவரை பெரும் தலைவர்கள் எல்லாம் போட்டி போடுறாங்க. இது பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் இல்லைங்க. ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் என்பதை நம்முடைய அன்பு சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது. ஜனநாயகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் பொழுது அன்னைக்கு ஓட்டு போடலாம். இன்னைக்கு நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உள்ள வரணும். இது மட்டும்தாங்க ஐயா தேர்தல். காரைக்குடியில பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீர்களோ உங்களோடு இருக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டுகள் சிறையிலும் அவர் இருந்திருக்கிறார் என்று? காமராஜர் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார். கஷ்டத்தை பார்த்திருக்கின்றார். ஆனா இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், காரைக்குடியில் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள். 18 வயசுல ஓட்டு போடுற இளைஞர்கள் 17 லட்சம் பேர் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். 17 லட்சம். 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும்